Good evening, dear aspirants. நம்ம 2026 பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன்ஸில் நியூமரிக் ஆப்டிடியூடில் டைம் அண்ட் ஒர்க் பார்த்துட்ருக்கோம். லாஸ்ட் வீடியோவில் நம்ம டைம் அண்ட் ஒர்க் பேசிக் லெவல்ஸ் வந்து பார்த்துருக்குறோம். கொஞ்சம் பேசிக்கில் விட கொஞ்சம் அப்பர் லெவலில் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி அதே டைம் அண்ட் ஒர்க்லேயே கண்டினியூ பண்ணுறோம். ஓகேவா? 2-3 வீடியோ இதில் வர வேண்டியது இருக்கும். நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனமாக பாருங்கள். இதில் வேறு எதுனா ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கொடுங்க, பாருங்கள். நிறைய பெரிய வியூவர்ஸ்லாம் ஒன்றும் இல்லை இருக்கிற மாதிரி தெரியல. கொஞ்சம் யாராவது தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா நீங்கள் சொல்லுங்கள், வியூ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ். ஓகே, இன்றைக்கி இந்த கொஸ்டின் என்ன பார்க்குறோன்னா, A and B can do a piece of work in 12 days, B and C in 8 days, and C and A in 6 days. How long would B take to do the சேம் ஒர்க் அலோன், தனியாக ஒர்க் பண்ணுறது? அதாவது ஏயும் பியும் சேர்ந்து 12 நாள் ஒரு வேலையை முடிக்கிறாங்க, பியும் சியும் சேர்ந்து 8 நாளில் முடிக்கிறாங்க, சியும் ஏயும் சேர்ந்து 6 நாளில் முடிக்கிறாங்க. அப்போது பி தனியாக செஞ்சாலும் இந்த எத்தனை நாள் இந்த வேலையை முடிக்க முடியும் அப்படிங்கிறது தான் இந்த கொஸ்டின். ஓகேவா? இந்த கொஸ்டின் நான் இது வந்து ஆக்சுவலாக ஃபார்முலா புக்கில் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நான் பண்ணி பார்த்துருக்கேன். உங்களுக்கு ஒரு இது ஐடியா தெரிஞ்சுக்கணும்னு இருக்கேன். மேக்ஸிமம் 90% கொஸ்டின்ஸ் நம்ம எப்படி பண்ணுறோமோ, எல்சிஎம் நார்மலாக டோட்டல் ஒர்க் எல்சிஎம் எடுத்து பண்ணுறோமோ அந்த லெவலில் தான் வரும். இருந்தாலும் இது தெரிஞ்சு வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக பண்ணியிருக்கிறோம் இல்லைங்களா. A+B 12னா ஒரு ஒர்க் டோட்டல் ஒர்க்கை செய்யுது, ஒரு ஒர்க் அதாவது ஒரு டோட்டல் ஒர்க்கை செய்யறதுக்கு 12 டேஸ் எடுக்கிறாங்கன்னா ஒரு நாளில் எவ்வளோ ஒர்க் செய்வாங்கன்றதுனா 1/12. 1/12 தான் அவங்களோட ஒரு நாள் வேலை, ஒரு நாளுடைய எஃபிஷியன்சி வேலை இருக்கிற நம்ம எஃபிஷியன்சி இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம். அதை கன்ஃபியூஸ் பண்ணோம்னா அப்புறமா நம்ம லாஸ்ட்டாக அதை பார்த்துக்கலாம். இப்போ B+C 8 டேஸ் ஒரு வேலையை முடிக்கிறாங்க அப்படின்னா அவங்களோட 1 டேஸ் எஃபிஷியன்சி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1/8. அதே மாதிரி C+A 6 டேஸும் முடிக்கிறாங்க அப்படின்னா அவங்களோட ஒரு நாள் எஃபிஷியன்சி 1/6 தான் வரும் இல்லையா. அப்போ A+B, B+C + C+A நம்ம என்ன பண்ணுறோம்? 1/12 + 1/8 + 1/6. A+B, B+C + C 3 பேர் சேர்த்தா தான் நமக்கு A+B+C யோட வேலை எஃபிஷியன்சி கிடைக்கும் இல்லையா. அதனால நம்ம A+B, B+C + C+A 1/12 + 1/8 + 1/6. இதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? ஃப்ராக்ஷனில் வந்தால் ஃபஸ்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எல்சிஎம் இருக்கிறோம். இங்கேயும் அந்த எல்சிஎம் கான்செப்ட் தான் மெயின். எல்சிஎம் தான் இங்கேயுமே டோட்டல் ஒர்க்காக கன்சிடர் செய்யப்படுகிறது. ஓகேவா? அதனால் இங்கே நம்ம எல்சிஎம் இருக்குது. எல்சிஎம் 12, 8, 6க்கு எல்சிஎம் என்ன வரும்னா 12 × 2 24. 24ல் இந்த 3மே போகும், 6 போகும், 8 போகும். 24 கன்சிடர் பண்ணலாம். 24 12 24ல் எத்தனை டைம்? 2 டைம்ஸ். அப்போ 2 × 1 2. 8 எத்தனை டைம்ஸ் போகும்? 3 டைம்ஸ் போகும் 24ல். இப்போ +3 3 × 1 3. 6 4 டைம்ஸ் போகும். 4 × 1 4. இப்போ ஃப்ராக்ஷன் நம்ம இப்போ 1/12 1/8 1/6ன்னு இருந்ததுனால இது எத்தனை டைம் போகணும்னு வச்சு அதையே வச்சு மல்டிப்ளை பண்ணிடணும். இது வேறு நம்பர்ஸ் இருந்துச்சுன்னா அந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணணும். இப்போ நார்மலி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்றதுனால நான் அதை ரொம்ப இன்டெப்த்தாக போகலை. ஓகேவா? அப்போ இது என்ன பண்ணுறோம்? இப்போ 24 இந்த 24 தான் எல்சிஎம். இது 3 கூட்டணும் இல்லையா. 2 + 3 + 4 9/24 வரும். இது என்ன வரும்? A+B+C யோட 2 நாள் வேலை வரும். 2 × A+B+C 2 நாள் வேலை இல்லையா. ABC. அப்போ 9/24 வந்ததுக்கு இப்போ 9/24 டிவைடட் பை 2 9/24 டிவைடட் பை 2. நமக்கு உங்களுக்கு தெரியும் ஃப்ராக்ஷன் நம்ம மல்டிப்ளிகேஷன் பண்ணுறோம் அப்படின்னா ரெசிப்ரோக்கல் வச்சு பண்ணிட்டு இல்லையா. தலைகீழின்னு சொல்லுவோம். தலைகீழ் பண்ணுறது அதாவது ஒரு ஹோல் நம்பரோட தலைகீழி என்னன்னா 2வோட தலைகீழி 1/2. அப்போது இப்போ என்ன பண்ணால் 9/24 1/2 மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா என்ன வருது? 28. 9/28 9/28 வந்துருச்சு இல்லைங்களா. 9/28. இப்போ 9/28 என்னது? A+B+C+C யோட ஒரு நாள் வேலை. A+B+C 1 டேஸ் ஒர்க் இல்லையா. 1 டேஸ் ஒர்க் = 9/48. இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா பியோட வேலை எவ்வளோன்னு கேட்குது. பி எவ்வளோ நாளில் வேலையை முடிப்பாங்க அப்படின்றத கேட்குறாங்க. இப்போ பியோட வேலையை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? C + A மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு பியோட ஒரு
எஃபிஷியன்சி நம்ம கண்டுபிடிக்க முடியும் இல்லையா? C plus A இது மைனஸ் 1/6. இதுக்கு 48 9/8 மைனஸ் 1/6 ப்ளஸ்னாலும் மைனஸ்னாலும் எல்சிஎம் எடுத்து தான் நம்ம பண்ணுறோம் இல்லையா? அப்போ 48 இருக்குது, இங்கே 6 இருக்குது. 6 48 போகாதனால 48 நம்ம எடுத்துக்கலாம். 48 எல்சிஎம் இங்கே ஒரு டைம் தான் போகும் 9, இங்கே 8 டைம்ஸ் போகும் 6 48 8 டைம்ஸ் போகும். இப்போ 8 1s are 8. இப்போ 1/48 that means 48 days முடிப்பாங்க. இது இந்த அளவுக்கு செய்தியில் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். என்ன மாதிரி ஆளுங்களுக்கு சில கொஞ்சம் பேர் என்ன சொல்கிறது மந்தமாக இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப பிரில்லியண்ட்டாக ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கிறவங்களுக்கு இது பெரிய ப்ராப்ளம் ஒன்றும் இல்லை, இது ஈஸியாக பண்ணிடுவீங்களா இருக்கும். இது இந்த மெத்தட் நான் எதுக்காக சொன்னேன் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொன்னேன். இல்லை அப்படின்னு நம்ம நார்மலாக இதை நான் ரப் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ நம்ம நீங்கள் என்ன பண்ணியிருக்கோம், A plus B ஓட B 12 டேஸில் பண்ணாங்க, B plus 8 days, C plus A 6 டேஸில் பண்ணாங்க. இப்போ இந்த மூணு எல்சிஎம் எடுத்துகிறோம் 24 வந்தது இல்லையா? 24 3 போகும். 24 12 24 2 டைம்ஸ் போகும், 8 3 டைம்ஸ் போகும், 6 4 டைம்ஸ் போகும். அப்போ A plus B plus C A plus B plus C ஒரு 2 டேஸ் ஒர்க்கு, அதான் 2 டேஸ் ஒர்க்கு. 2 plus 3 plus 4 9 இல்லைங்களா? 9 வந்து 2 into A plus B plus நெக்ஸ்ட் பார்த்தோம் இல்லைங்களா? A 2 டைம் இருக்கு, B 2 டைம் இருக்கு, C 2 டைம் இருக்கு. அப்போ A B C ஓட 2 ஒர்க்கு தான் 9. அப்போ A plus C ஓட ஒரு டைம் ஒர்க் எவ்வளோ வரும்னா 2ஆல் டிவைட் பண்ணீங்க அப்படின்னா 4.5 இல்லையா? 4.5. அப்போ A plus B plus C ஓட 1 days ஒர்க் இஸ் 4.5. இதில் எது நமக்கு எதை மைனஸ் பண்ணா B ஓட ஒர்க் கிடைக்கும்னா C plus A ஓட மைனஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா B ஓட ஒர்க் நமக்கு கிடைச்சிடும் இல்லையா? இப்போ 4.5 மைனஸ் C plus A ஓட ஒர்க் எத்தனை 4 minus 4 is equal to 0.5. பாயிண்ட் ஒன்று. அதுக்காக இந்த கொஸ்டின் எடுத்து இல்லைன்னா இதை உங்களுக்கு ஸ்கிப் பண்ணிட்டு நான் போயிருந்திருப்பேன். டெசிமலில் வந்தாலும் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம் அப்படின்றதுக்காக தான் இது ஒன்று நம்ம எடுத்தோம். அப்போ 0.5 செய்கிறாங்க. அப்போ என்ன செய்கிறாங்கன்னா 0.5 இல்லை 1/2 வந்தாலும் என்னது பாதி வேலையை செய்கிறாங்க. ஒரு நாளோட எஃபிஷியன்சி யாரோட எஃபிஷியன்சி சியோட எஃபிஷியன்சி 0.5 தான். அப்போ பாதி வேலை தான் செய்யும். ஒரு நாளில் பாதி வேலை செய்கிறாருன்னா ஒரு வேலையை செய்கிறதுக்கு எத்தனை நாள் எடுப்பார்? ஒரு நாளில் பாதி வேலை செய்கிறாருன்னா ஒரு வேலை செய்கிறதுக்கு 2 நாள் எடுப்பார். இப்போ டோட்டல் வேலை நமக்கு எவ்வளோ இருக்குன்னா 24 into 2 is equal to 48 days. கிளியர் ஆகிருக்கும் நம்புகிறேன். இல்லை அப்படின்னா நம்ம ஃபர்தராக டிஸ்கஸ் பண்ணலாம். வேறு கொஸ்டின்ஸ்லாம் பார்க்கும்போது இதை பற்றி நம்ம இன்னும் டெப்த்தாக அது கொஞ்சம் டைப் மாறணும், கொஞ்சம் இதாக இருக்கும். A can cultivate 2/5 of land. A can cultivate 2/5 of land. 2/5 of land in 6 days. Land in 6 days. B can cultivate 1/3 of land. 1/3 of land in 10 days. In how many days will A and B together complete the 4/5 of the land. இதில் என்ன நமக்கு கொடுத்துருக்காங்கன்னா A
ஒரு நிலத்தை ரெண்டு நீளம் 2/5 ஆஃப் லேண்ட் 2/5 ஆஃப் லேண்ட் 6 டேஸ்ல பண்றாரு இல்லையா? ஏயோட ஏ 2/5 ஆஃப் த லேண்ட் இன் 6 days. ஓகே. பி 1/3 ஆஃப் லேண்ட் இன் 10 days. ஓகே. இந்த கொஸ்டினை புரிஞ்சுக்கோங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஏ அண்ட் பி ரெண்டும் சேர்ந்து அது 4/5 ஆஃப் த லேண்டை எவ்வளோ நாள் பண்ணுவாங்கன்னு கேட்குறாங்க. நம்ம ஃபர்ஸ்ட்ல நமக்கு என்ன வேணும்னா 1 days எஃபிஷியன்சி வேணும், பெர் டே எஃபிஷியன்சி வேணும். 1 days எஃபிஷியன்சி நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ நமக்கு இந்த 2/5 6 days கொடுத்துருக்காங்க இல்லையா? 2/5 6 daysல கொடுத்துருக்காங்க. 2/5 6 daysல கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம நார்மலா கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவீங்க. கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா இப்போ 5 into 6 30. இங்க கீழே ஒன்றும் இல்லை, 2னா 2. ஓகே. 30/2 is equal to 15 daysல 15 ஒர்க் 1 days efficiency is equal to 15. இல்லை 15 daysல ஃபுல் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறாங்க இல்லையா? ஃபுல் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 15 days ஆகுது. ஓகேவா? 2/5 6 நாளில் முடிக்கிறாங்கன்னா ஃபுல் ஒர்க்கு நம்ம எவ்வளோ நாள் முடிக்கிறாங்க? 15 daysல முடிக்கிறாங்க. நம்ம டேஸ் கண்டுபிடிச்சா தான் நமக்கு அந்த எஃபிஷியன்சி ஒரு நாள் எஃபிஷியன்சி கண்டுபிடிக்க முடியும். இப்போ இதை கண்டுபிடிக்கிறது வேற ஒன்றும் சிம்பிளி நீங்கள் இதில் வேற லாஜிக்கலாக ஒன்று பார்க்கணும்னா கிராஸ் மல்டிப்ளிகேஷன் தான் பண்ணணும். கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 50/2 இது. இப்போ 1/3 வந்துருக்காங்க. 1/3 மீன்ஸ் 10 days. இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 30/1 is equal to 30 days. இப்போ நமக்கு டேஸ் கிடைச்சிச்சு. டேஸ் கிடைச்சிச்சு அப்படின்னா டோட்டல் ஒரு எல்சிஎம் நம்ம எடுத்து நம்ம 1 days எஃபிஷியன்சி நம்ம கண்டுபிடிக்க முடியும் இல்லையா? இப்போ டோட்டல் ஒர்க்காக இவங்க கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எவ்வளோ நாள் எடுக்கிறாங்க? 2 பேர். ஏ எவ்வளோ நாள் எடுக்கிறாரு? ஏ 15 நாள், பி 30 நாள். ரெண்டுக்கு காமன் எல்சிஎம் 30 போதும் இல்லையா? 2 இது 1 இல்லையா? ஓகே, கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டீங்க தானே? நான் இது முடிச்சுட்டு அப்புறம் ஒரு வாட்டி வேணா நான் எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுக்குறேன். இப்போ 2 பேரும் சேர்ந்து இவங்க ஏ ப்ளஸ் பிக்கு எவ்வளோ நாள் ஆகும்? 3 days ஆகும். 2 + 1 இல்லையா? ஏ ப்ளஸ் பி இஸ் 1 days எஃபிஷியன்சி இஸ் ஈக்குவல் டு 2 + 1 இஸ் ஈக்குவல் டு 3. ஒரு நாளில் 3 வேலையை முடிக்கிறாங்க. ஒரு நாளில் 3 வேலையை முடிக்கிறாங்க. அப்போ 30 வேலையை எத்தனை நாளாக முடிப்பாங்க? 10 daysல முடிச்சிடுவாங்க. ஓகேவா? அது கொடுக்கப்பட்ட வேலையை 10 daysல முடிச்சிடுவாங்க. இப்போ இவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா 4/5 ஆஃப் த லேண்ட் தான் கேட்குறாங்க இல்லையா? ஒருவேளை 10 நாளில் முடிச்சிடறாங்கன்னா அப்போ 4/5 ஆஃப் த லேண்ட் எவ்வளோ நாள்? 10 into 4/5 இல்லையா? 4/5 தான் முடிக்கும். அப்போ 4/5 பண்ணிட்டீங்கன்னா இங்கே 2ல் கட் ஆகும். 2 2 4s are 8. அப்போ 8 days முடிப்பாங்கன்றது ஆன்சர். ஓகே. நம்ம ஒரு வாட்டி மேலே மறுபடியும் நான் சொல்லிடுறேன். ஏ வந்து 2/5 ஆஃப் த லேண்டை 6 நாளில் முடிக்கிறார். பி 1/3 லேண்டை 10 நாளில் முடிக்கிறார். ஓகேவா? இப்போ இவங்க ஒரு முழு வேலையை எத்தனை நாளில் முடிப்பாங்கிறது ஃபர்ஸ்ட்டாக நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா? முழு வேலையை எத்தனை நாளில் முடிப்போம்? 2/5 6 நாளில் முடிக்கிறாங்க அப்படின்னா 2/5 இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு எத்தனை நாளில் முடிப்பாங்கன்றது அவங்க டோட்டல் ஒர்க்கை எத்தனை நாளில் முடிப்பாங்க கம்ப்ளீட் பண்ணுவாங்கன்றது வந்துடும். இந்த 1/3 10 போட்டு கிராஸ் மல்டிப்ளை 30/1 30 days முடிச்சிருவாங்க இல்லையா? இப்போ இந்த 30 மேலே 2 இருக்கிறதுனால இங்கே 2 வந்துச்சு. 2 இங்கே 1 தான் இருக்குது. 2 இங்கே 1 தான் இருக்கிறதுனால 1 30 days. இது இந்த கான்செப்ட் புரிஞ்சுட்டீங்கன்னு நினைக்கிறேன். நான் எனக்கு புரியாதனால உங்களுக்கு சொல்கிறேன். நான் தப்பாக எடுத்துக்குவேன் நினைக்கிறேன். ஓகே, இது சிம்பிள் கான்செப்ட் தான். கிராஸ் மல்டிப்ளை தான் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. நீங்கள் இந்த மாதிரி 2/5 ஆஃப் த லேண்டு 1/4 ஆஃப் த லேண்டு இந்த மாதிரி கொஸ்டின் வரும். அப்போ நமக்கு டேஸ் கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா? ஒரு ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு இவங்க எத்தனை டேஸ் எடுப்பாங்கன்றதை கண்டுபிடிச்சிடும். இப்போ அடுத்தது நமக்கு என்ன வேணும்னா அவங்களோட ஒரு நாளோட எஃபிஷியன்சி 1 days எஃபிஷியன்சி நம்ம இருக்கணும். அதுக்கு தான் நம்ம நம்ம ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பத்தில் பார்த்த மாதிரி ஏ 15 days முடிக்கிறாரு, பி 30 days முடிக்கிறாரு. அப்போ ரெண்டுக்கு காமன் எல்சிஎம் 30 தான் எனது டோட்டல் ஒர்க். ஓகே, டோட்டல் ஒர்க் 30
30 ஒரு நாள் எஃபிஷியன்சி 30 டிவைடட் பை 15 2 30 1. இப்போ ஏபி சேர்ந்து 2 + 1 3 நாள் முடிக்கிறாங்க. 3 நாள் 3 வேலையை முடிக்கிறாங்க ஒரு நாளில். சாரி, ஒரு நாளோட எஃபிஷியன்சி மறுபடியும் சொன்னால் ஒரு நாள் எஃபிஷியன்சி. இந்த இடத்துல டே எஃபிஷியன்சி நம்ம கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஒரு நாளோட எஃபிஷியன்சி 2 + 1 3. அப்போ 30 வேலையை எத்தனை நாள் முடிப்பாங்க? ஒரு நாளில் 3 வேலையை முடிக்கிறாங்கன்னா 30 வேலையை 10 நாளில் முடிப்பாங்க. ஓகேவா? இப்போ 10 நாளில் முடிக்கிறாங்கன்னா இப்போ 4/5 எத்தனை நாள் முடிப்பாங்க கேட்குறாங்க. இந்த வேலையோட 4/5 ஆஃப் த ஒர்க்கு எத்தனை நாள் முடிப்பாங்க கேட்டாங்கன்னா 10 × 4/5 = 8 days. ஓகே, புரியுது? A can do 1/2 part of a work in 5 days. B can do 3/5 part of our work in 10 days. C or C can two-third of the work in 8 days. Okay, 2 days, 8 days. In how many days? In how many days A, B and C together complete the work. Okay. இது என்ன சொல்லியிருக்காங்க? A வந்து 1/2 part of work in 5 days. A 1/2 in 5 days. B 3/5 part of 3/5 part of work in 10 days. C 2/3 work in how many days? 8 days. Okay. இப்போ இதை நம்ம கொடுக்குறோம். நம்ம லாஸ்ட்டாக நம்ம பார்த்தோம் இல்லைன்னா நம்ம அதே கான்செப்ட் தான் நமக்கு அது வேணும். கிராஸ் மல்டிப்ளிகேஷன் தான். இப்போ 2 × 5 10/1 10 days. ஓகே, இந்த இடத்துல நான் 10/1 போடல. இங்கே 5 × 3 sorry 9 days. Sorry 9 days. 9 days. Okay, 10 இல்லை, இது 9 days இல்லையா? நைன் டேஸ் அப்படின்றப்ப கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 45/3 is equal to 15 days. இது 10 days, இது 15 days. இப்போ 2/3 work in 8 days. நான் கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா 24/2 தான் வரும் இல்லையா? is equal to 12 days. இப்போ நமக்கு இந்த இடத்துல நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்? டேஸ் கண்டுபிடிச்சோம். ஒரு ஃபுல் ஒர்க்கை பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்ன எவ்வளோ டேஸ் ஆகுன்றது நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ ஏ எத்தனை நாள் முடிப்பாருன்னு பார்த்தீங்கன்னா 10 days and B 15 days, C 12 days. ஓகே, இந்த கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டீங்க. இந்த கிராஸ் மல்டிப்ளிகேஷன் இதில் சிம்பிளாக வேறு ஒன்றும் இல்லை. கிராஸ் மல்டிப்ளை பண்ணி வச்சுட்டிங்கன்னா
அதனோட நம்பர் ஆஃப் டேஸ் ஃபுல் ஒர்க்கை பண்ணுறதுக்கு உண்டான எத்தனை நாளில் முடிப்பாங்க அந்த டேஸ் ஃபுல் டேஸ் கிடைச்சிடும். அது கிடைச்சிச்சுன்னா நம்ம அதுக்கப்புறம் நம்ம 1 days எஃபிஷியன்சி எடுத்துடலாம். 1 days எஃபிஷியன்சி எடுக்கிறதுக்கு இப்போ இங்கே நம்ம 12 15 12 எல்சிஎம் என்ன வரும்? 10 × 12 120 120 / 2 போட்டிங்கன்னா 60 60ல் அது 3 போகுமான்னு பார்த்தீங்கன்னா 4 15 60 5 12 60 ஓகே போகும். 60 எல்சிஎம் எடுத்துக்கணும் இல்லையா? 60. இப்போ எல்சிஎம் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு வேற நார்மல் எல்சிஎம்க்கு தெரியும். எல்சிஎம் எடுக்கிறது எப்படி எடுக்கணும், ஃப்ராக்ஷனல் மெத்தடு இல்லை அப்படின்னா நீங்கள் மல்டிப்ளை 3 மல்டிப்ளை பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். எல்சிஎம் தான் எடுக்கணுன்றது இல்லை, நான் சொன்னேன் எந்த நம்பராக இருந்தாலும் எடுக்கலாம். நான் அதுக்கப்புறம் நமக்கு என்ன நிறைய சிம்பிளிஃபை பண்ண வேண்டியிருக்கும். அதனால நம்ம எல்சிஎம் எடுத்தோம்னா ஈஸியாக இருக்கும்ன்றதுனால எல்சிஎம் எடுக்கணும். டோட்டல் ஒர்க்கு இப்போ இதில் 10 × 12 10 × 12 120 எடுத்தீங்கன்னா 120 எதுக்கு போகுமா, இல்லை 120ல் பாதி எவ்வளோன்னு பார்க்குறீங்க 60 இதில் போகுமான்னு பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிக்க முடியும் ஈஸியாக. ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் உங்களுக்கு நிறைய பண்ண சால்வ் பண்ண உங்களுக்கு நிறைய ஐடியா கிடைக்கும், பண்ணிக்கலாம். இப்போ அது 10 டேஸில் பண்ணாங்கன்னா ஒரு நாள் எஃபிஷியன்சி 6, 15க்கு 4, 12க்கு 5. ஓகே, அப்போ A + B + C 3 பேரும் சேர்ந்து என்ன எவ்வளோ முடிப்பாங்கன்னு கேட்டாங்கன்னா A + B + C ஓட 1 days எஃபிஷியன்சி எவ்வளோ? 50. இது எவ்வளோ? 1 days எஃபிஷியன்சி. A + B + C ஓட 1 days எஃபிஷியன்சி. 1 days எஃபிஷியன்சி. 1 days எஃபிஷியன்சி 15னா 1 days எஃபிஷியன்சி 15 ஒர்க். இப்போ 15 ஒர்க்ஸ்னா 60 டோட்டல் ஒர்க் இருக்குது. அப்போ 15 ஒரு நாள் பண்ணாங்கன்னா 15 ஒரு நாள் 60 ஒர்க் எவ்வளோ நாள் பண்ணுவாங்க? 4 days. ஓகே, இதுதான் இந்த மாதிரி